சும்மா கதை சொல்லுதான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சோம். நல்லா இருக்கு மாஸ்டர், பவரா இருக்கு. சூரியதாஸ் மைண்ட்ல வச்சிருக்கேன். அவருக்கு ஷாக்கு. ஆஸ் அ ஃபாதரா ஒரு விஷயம் சொன்னாரு. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ், அட்மிஷன்ஸ். என் தங்கச்சி வந்துட்டு ஒரு பெரிய எமோஷனல் சப்போர்ட். ஷீ இஸ் another mother to me. எப்படி இருக்கு அண்ணா ஃபர்ஸ்ட் படம்? அவங்க அவ்வளோ பேச மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் நிறைய அடிச்சுப்போம். டக்குன்னு இமோஷனல் ஆனப்போ அவங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு வரதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. உங்களுக்கு பயம், என்ன உண்மையில அடிப்பாங்களா? படம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மா லைட்டாக பயந்தாங்க. அப்படியா? ரியல் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சாச்சு. அவங்க எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இப்போ ஏறுப்பா சொல்லி பசங்களை உள்ள ஏற்கணும். ஸோ தட் இவங்களோட ஃபைட்டும் அதே ரிங்கில் அதே ஆடியன்ஸுக்கு மத்தியில் நடந்தது. அதுக்கப்புறம் தான் விட்ட சூர்யா இப்போ போய் சாப்பிடுவாங்க. அது ஒரு ரொம்ப ஹையான மூமெண்ட் படத்தில். எல்லா க்ரூமே அதுக்குள்ளே வந்தாங்க. அந்த படம் வந்து வேற ஏதோ பழகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட் சொல்லியே சொன்னாங்க, ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணாங்க. கட்டில முடிச்சு முத்தெல்லாம் கொடுத்து 1000 கணக்கு மேல அவர் முத்தம் வாங்கிருப்போம் இல்லையா? எல்லாம் எக்கச்சக்கமா வாங்கி நம்ம நல்லா சாப்பிடுவேன். நான் நல்லா ஒரு நல்ல வெயிட் இருந்தேன், 120 கிலோ கிட்ட இருந்தேன். படம் ஆரம்பிக்கிறப்போ 62, 68 கிட்ட இருந்தேன். மென்டலாக ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நாங்க கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யாருக்கு போகுது அப்படின்னு சொல்றதை விட 2 ஃபீனிக்ஸ் படத்துல இருந்து 2 ஃபீனிக்ஸ் பறவைகள் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? எல்லாருமே அவங்க லைஃப்ல ஃபீனிக்ஸ் பறவை தான். நிறைய நம்ம அடிபட்டு திருப்பி அதுல இருந்து மேலே இருந்து வந்திருப்போம். ஸோ நல்லரசு மாஸ்டர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர், சிரிச்ச முகமா இருக்காரு மாஸ்டர். ப்ரோ சூர்யா ப்ரோ, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படம் பேசும்போது ஃபர்ஸ்ட் படம் உள்ள கமிட் ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவுக்கு ஒரு டென்ஷன் இருந்த போதும் சேம் டைம் அம்மாவுக்கு எப்பவுமே பசங்க மேல அம்மாவுக்கு வந்து ரொம்ப அதிகமா பாசம் இருக்கும். அம்மா எவ்வளோ என்னென்ன சொன்னாங்க? ஸ்பாட்டுக்கு போகும்போது பார்த்து போப்பா, டைம் சாப்பிட்டுருப்பா, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நடிக்கிறேன், மாஸ்டர் வேற அடலரசே கொஞ்சம் பார்த்துப்போன்னு நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல. எங்கள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் சினிமாவுக்கு வரதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. பிகாஸ் அம்மாவும் மீடியாவில் தான் இருந்தாங்க, அப்பாவும் மீடியாவில் தான் இருந்தனால அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவன் போய் படிக்கட்டும், அந்த வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு தான் இருந்தாங்க. பட் ஏதோ கன்வின்ஸ் பண்ணிட்டேன். கன்வின்ஸ் பண்ணி படம் பண்ணுறப்போ அவங்களுக்கு பயம், இந்த எம்எம்ஏ எல்லாம் நடக்கிறப்போ என்ன உண்மையில அடிப்பாங்களா அப்படின்னு நடக்கும். படம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மா லைட்டாக பயந்தாங்க. அப்படியா? ஓகே. அதனால நல்லா இருந்துச்சு, ஜாலியா. அவங்களை கன்வின்ஸ் பண்ற ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. என் தங்கச்சி வந்துட்டு ஒரு பெரிய எமோஷனல் சப்போர்ட். ஷீ இஸ் another mother to me. வா வா. ஓகே. அவங்களும் படத்தை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி. பாத்துட்டாங்களே? அவங்க பார்த்துட்டாங்க. ஓகே ஓகே. எப்படி இருக்கு அண்ணா ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெஷல் இருக்குல்ல தங்கச்சிக்கு? அவங்க ரொம்ப இமோஷனல் ஆனாங்க. அவங்க அவ்வளோ பேச மாட்டாங்க, ஆனா பயங்கர இமோஷனல் ஆயிட்டாங்க. ஏன்னா நாங்க நிறைய அடிச்சுப்போம் வீட்டுல இல்ல, டாமஞ்சேரி ஃபைட் ஆக்சுவலி போகதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி டக்குன்னு இமோஷனல் ஆனப்போ அவங்களுக்கு பேச வராதுனால அவங்களும் ரொம்ப ஸ்வீட். மேம் என்ன சொன்னாங்க, சார் என்ன சொன்னாங்க? சார் ஃபர்ஸ்ட் படம் பையன் அனுப்புற பட்சத்துல ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சார் கதை நல்லா தெரியும்ன்றது, அந்த கதை எப்படி வருதுன்றது ஒரு 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 கேள்வி இருக்கும் இல்லையா? கேள்வி சென்ஸ் அந்த மண்டக்குள்ள ஓடும் இல்லையா? ஆமா ஆமா. அப்படியே வந்துருமா, கரெக்டாக வந்துருமா, அண்ட் அதை மீறி நல்லா வந்துருச்சு. அதை மீறி நல்லா வந்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தென் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணாரு. அண்ட் கட்டிலாம் முடிச்சு முத்தெல்லாம் கொடுத்தாரு. அது ஒரு 1000 கணக்கு மேல அவர் முத்தம் வாங்கிருப்போம் இல்லையா? எல்லாம் எக்கச்சக்கமா வாங்கிருப்போம். நீங்களும் கொடுத்துருப்பீங்க சார் கிட்ட இருந்து. அவருக்கு சொல்லவா, அவங்க ஃப்ரெண்டு யாராக இருந்தாலுமே ஃபேன்ஸ் கூட அவரை ரொம்ப லவ், ரொம்ப ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. சார் நீங்க எவ்வளவு சார் வாங்கிருப்பீங்க கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் சார் கிட்ட? ஒன்று கூட இல்லை. சீரியஸ் சார்? என்ன சார் சொல்றீங்க? சாரோட ஒரு இதுதான், ஒரு இது மாதிரி பிராண்ட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சார் பண்ணுவோம், அது நடந்திருக்கு. பட் அது ஜென்ரலாக அவர் யூஸ்வலாக அவர்கிட்ட ஒன்று எதிர்பார்ப்பாங்கல்ல, அது நான் பண்ணதில்லை. பாக்ஸிங் பேஸ்டு ஒரு மூவி அப்படின்னு டீசர் பார்க்கும்போது எங்களுக்கு தோணுது மேபி உள்ள வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க மாஸ்டர், ஏன் பிரதருக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஷன் இதில் போகலாம்? நம்ம ஆக்சுவலி சொன்னதுதான், இந்த ஸ்கிரிப்ட் உருவானது ஸ்கிரிப்டாக தான் உருவாக்கப்பட்டது. யாரையும் மைண்டில் வச்சு எந்த ஒரு கேரக்டரையும் கதையாக உருவாக்கினேன். ஸோ ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விச் மீன்ஸ் வேறு படங்கள் ஷூட் போயிட்டுருக்கு, நிறைய படம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேரலா ஷூட் ஹிந்தி படம் நடந்துட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஜவானோட கிளைமேக்ஸ் ஃபைட்டை வந்து சென்னையில் நடந்துட்டு இருக்கும்போது ஷாருக் சாருக்கும் சேது சாருக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபைட் எடுத்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து சூர்யா வந்து அப்பா பார்க்க வந்து செட்டுக்கு வர. ஓகே. இது சூர்யா நான் ஏற்கனவே ஒரு டிபீட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சங்க தமிழ்ல. அப்போ கொஞ்சம் சின்ன பையன், இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கவுட்டாக இருக்காப்புல. ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது அந்த ஏஜ் குரூப் வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே இந்த ஏஜ் குரூப்ல தான் இருக்காப்புல. ஹைட்டு எல்லாமே, அந்த கலர் எல்லாமே, எந்த சூழலில் நான் வந்து அதை டிசைன் பண்ணணும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்தாப்புல. ப்ளஸ் கொஞ்சம் வெயிட் இருந்தாப்புல. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா ஃபைட்டர் இருந்ததுனால நமக்கு தெரியும் பாடியை எப்படி மாற்றணும், என்ன பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துச்சு. தென்
ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் தான் சேது சார்கிட்ட வந்து மீட் பண்ணி சொல்லவே ஆரம்பிச்சு. சும்மா கதை சொன்னது தான் அவர்கிட்ட. அவருக்கு சூர்யாவுக்கு சொல்கிறலாம் தெரியாது, ஜென்ரலாக சொன்னது தான். ஓகே. சொல்லி முடிச்சோம், நல்லா இருக்கும் மாஸ்டர், பவராக இருக்குது, எந்த பசங்களாக தான் சூப்பராக இருப்பாங்க, நல்லா இருக்கும் சார். சூர்யா தான் சார் நான் மைண்டில் வச்சுருக்கேன். அவருக்கு ஷாக்கு, என்ன சார், இல்லை சார் ஸ்பாட்டுக்கு வந்து அப்போ பார்த்தேன், ஜஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு உங்கள்கிட்ட சொல்லி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸ்பிரஷன் ரிசீவ் பண்ண சொன்னேன் சார். இல்லை மாஸ்டர் நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது, நான் சூர்யாவுக்கு ஷூட் ஆகும் நினைக்கிறேன் சார். நான் இல்லை மாஸ்டர் நிறையா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ரெடி பண்ண போடுங்க, நான் ரெடி பண்ணிக்கிறேன் சார். ஆமாம், அதான் ஆஸ் அ ஃபாதராக ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியுது, பட் ஐ வாண்ட் டு செக் வித் ஹிம் ஒன்ஸ். ஒரு வாரத்தை அவனே கேட்டேன், தாராளமாக கேளு, ஏன்னா எண்ட் ஆஃப் தி அவன் தான் எஃபர்ட் போட போகிறான். ஒரு கேட்டுட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து சூர்யா வந்து மீட் பண்ணாப்புல. ஸோ அப்படியே பேசி டெவலப் ஆகி ஃபீனிக்ஸ் அந்த லெவலுக்கு வந்துருச்சு இல்லையா? நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு படம் நடிக்க கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்தபோது உங்களுக்கு என்னவா இருந்தது, ரியாக்ஷன் என்னவா இருந்தது? பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ பெரிய படத்தை நம்ம பண்ணணுமா, அஸ் ஹீரோவாக பண்ணுறோம், நம்மளால் பண்ண முடியுமான்ற ஒரு தயக்கம் ஒன்று இருந்துச்சு. பட் ஐ வாண்டட் டு டூ, நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டது, நடிக்கணுன்ற ஆசை இருந்தது தவிர எப்படி பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுதுன்ற எதுவுமே தெரியாது. இது வந்து ஒரு கதவு தட்டின மாதிரி தான் லைஃப்பில். அது வந்துருச்சுன்னா உள்ளே போயிடணும்ல, பட்டறை தான், கூத்து பட்டறை அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பட்டறை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அஸ் அ டைரக்டராக ரைட்டிங்கில் நம்ம நிறைய ட்ரீம் வச்சு எனக்கு இந்த ஷார்ட் எனக்கு இந்த மாதிரி கிடச்சதுன்னா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி நிறையா நம்ம இமேஜினேஷன் கற்பனையில் நிறைய எழுதுவோம். அதை ஸ்க்ரீனில் ஸ்பாட்டில் அந்த ஒரு ஆர்டிஸ்டோட அந்த நடிப்பின் மூலிமா பார்க்கும்போது டைரக்டருக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஒன்று கிடைக்கும் இல்லையா? அப்படி நீங்கள் இந்த படத்தில் அடைஞ்ச அந்த ஒரு இது, ஏன்னா நான் டீசர் பார்க்கும்போது லாஸ்ட்டில் ப்ரோ கத்துற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த இது பார்க்கும்போது நான் பயங்கரமாக வியந்தேன். ப்ளஸ் அவரோட ஐ ஷாட் வந்து கொஞ்சம் க்ளோஸ் வச்சிருப்பீங்க, அதில் வந்து பயங்கரமாக இருந்தேன். அந்த துணி சாக்கு கட்டி அந்த ஒன்று மட்டும் இப்படி பறக்கிற மாதிரி ஒரு ஷாட், அந்த ஷாட்ல வந்து நான் பயங்கரமாக இது எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. அது மாதிரி டேரக்டராக நீங்கள் நிறைய ரசிச்சிருப்பீங்களா ஒரு சில ஷாட்ஸ், அதை பற்றி சொல்லுங்க. சொன்னது எல்லாமே நான் எழுதுறது தான், அதெல்லாம் வேறொரு எழுதுறது தான். ஓகே, ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ். எழுதும் போதே நமக்கு ஒரு விஷுவல் வரும். ஏன்னா 5 மாதம் நான் பண்ணும்போது பல இயக்குநர்களோட படம் பண்ணியிருக்கேன், பல கதைகள் நான் கேட்டிருக்கேன். ஐ மீன் நான் பண்ண வேண்டியதோ பண்ண முடியாம கூட போயிருக்கேன், ஒரு சில படம் நிறைய கதை கேட்டிருக்கேன். ஸோ அந்த கதையில் வந்து நம்ம வந்து கதை கேட்டு அவங்க எப்படிலாம் அதை ஒரு டெவலப் பண்ணுவாங்க, எப்படிலாம் எழுதியிருக்காங்கன்றதை நான் ரொம்ப ரசித்து கேட்பேன். அதை நான் ரொம்ப உள்வாங்குவேன். அந்த உள்வாங்கினதோட தாக்கம் தான் என்னோட ஃபைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லா படங்கள்லையும் பார்க்கும்போது. ஏன்னா நான் ஃபஸ்ட் அந்த கேரக்டரை நான் வந்து அடாப்ட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு இந்த சுச்சுவேஷன் எனக்கு நடந்தால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணுவாங்க அப்படின்னு வச்சு என்னை புஷ் பண்ணிக்கிட்டது தான் படத்தோட ரிசல்ட்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல ரொம்ப பர்டிகுலராக சும்மா ஒரு சில விஷயம் சொல்லலாம், நான் மாடல கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கட்டும், எனக்கு இது நேர் தான். நான் அது என்ன லைக் எந்த ஹியூமனாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு தள்ளல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிறது தான். ஈவன் தோ ஒரு கமர்ஷியல் ஃபைட் ஆகட்டும், இல்லை ஒரு பாண்டிய நாடு ஆகட்டும், இல்லை தடையற தாக்கட்டும், ஸோ ஒரு கார்னரில் மாட்டேன் என்ன பண்ணுவோம். எனக்கு சில ஜென்ரலி நான் நினைக்கிறது, எனக்கு வந்து ஒரு 10 பேர் என்னை அடிக்க வந்துட்டாங்கன்னா 10 பேருக்கு நான் ஒருத்தன் டார்கெட், ஆனால் எனக்கு 10 பேர் டார்கெட். ஸோ 10 பேர் வந்து என்னை எய்ம் பண்ணி தான் சுற்றுறோம். நான் சுற்றுற எந்த பக்கம் சுற்றினாலும் 10 பேர் அடி வாங்குவாங்க ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு உள்ள அப்படியே ஓடும். ஸோ அந்த மாதிரி என்னோட ஸ்கிரிப்டும் எழுதும் போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வரணும்னு அப்படி பார்த்து எழுதுனது தான். அந்த லொக்கேஷன்ஸ் தேடும்போது நிறைய மாறும், எழுத்தே வந்து அங்கே மாறும். நம்ம எழுதுனது வந்து ஒரு ஆசிரியர் எழுதிடுவோம், ஸ்பாட்டில் போகும்போது அந்த விஷுவல் அங்கே இருக்காது, நிறைய இடத்துல கிடைக்காது. ஒரு சில இடத்துல நம்மளே வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம், நம்ம நினச்சதை விட கூட நல்லா கிடைச்சிடும். நீங்கள் பர்டிகுலராக சொன்ன அந்த 3-4 கண்ணு ஷார்ட் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரைட்டிங்கில் இருந்தது ஒன்று. ஆனால் அந்த கண்ணெல்லாம் இருந்தது ரைட்டிங்கில், இந்த மாதிரிலாம் இருக்கணும்லாம் வச்சுருந்தேன், பிளானில் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஸ்க்ரீன் பண்ணுற ஷாட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப எனக்கு வந்து இன்னும் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஷாட் எப்படி எடுத்தோம்னு தெரியும். லைக் we have only 1 hour அந்த சீக்வன்ஸ் முடிக்கிறதுக்கு, அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோடோட எண்டு முடிக்கிறதுக்கு வந்து 1 hour தான் கையில். அந்த 1 hour வந்து எனக்கு வந்து 3 நாள் ஆச்சு. அந்த 1 hour நான் டிசைன் பண்ணுறது எனக்கு 3 நாள் ஆச்சு. ஏன்னா அந்த சீன் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எவ்ரிடே ப்ரீ பிளான் எவ்ரிடே நான் அந்த வந்து சன்லைட்டை நான் கொஞ்சம் ரீட் பண்ணுவேன். ஸோ இப்படி வந்து இந்த டைமில் வருது, இந்த டைமில் போகுது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு சன்லைட்டை டிசைன் பண்ணுறது. அதே மாதிரி வேல்ரா சார்கிட்ட வேறு டிஸ்கஸ் பண்ணுவோம், சார் நீங்கள் ஷூட் பண்ணுறது சார் இந்த டைம் பாருங்க, இந்த ஷார்ட்டில் ஆங்கிள் நல்லா இருக்குது சார், டைம் இல்லை சார், அது பேசிக்குவோம். ஸோ இந்த டைம் ஓகே 4:30 சார், 5 o'clock சார் 5 o'clock இது பயங்கரமாக இருக்குது சார், இப்படிலாம் நிறைய பேசுவோம் இல்லையா. அதான் ஒரு சின்ன ஹோம்ஒர்க், அது ஆன் ஸ்பாட் ஹோம்ஒர்க் பண்ணுறது. அப்படி வந்து ஆன் ஸ்பாட் ஹோம்ஒர்க்கில் தான் லாஸ்ட்டு தேர்டேவோட எண்டு 1 hour தான் எங்கள் கையில் இருக்குது. ஐ ஹாவ் டு ஷூட் வெரி எப்படி சொல்றது பெரிய சீக்வன்ஸ், மல்டிபிள் ஆங்கிள் ஷூட் பண்ணணும். அந்த லைட்டுக்கு போகிறதுக்குள்ள ஷூட் பண்ணணும். சன் டவுன் அது டீசரோட பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ஒரு
கத்தி வராம ஆமா, அதெல்லாம் வந்து சன் டவுன் அதான் அது வந்து லைக் நீங்க ஒரு 10 நிமிஷம் டிலே பண்ணீங்கன்னா போயிடும் அந்த சன் நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் மறுபடியும் எடுக்க முடியாது. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணது தான் பயங்கரமா அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து கரெக்டா அதை சொல்லி கேட்கும் போது எங்களுக்கு வந்து ஓகே அது வந்து பிளான் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம், சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணோம். இப்போ இவங்க டைரக்டர் சைட்ல கேமராமேன் சைட்ல ஒரு எஃபோர்ட் போடுறாங்க, அந்த லைட்டுக்காக காத்திருந்து 3 நாள் எடுக்கிறாங்க. அஸ் ஆர்டிஸ்டா நம்ம அதுல போய் ஒரு களத்துல பூந்து விளையாண்டு அதை விஷுவலா பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கல. அதை பத்தி சொல்லுங்க. அந்த கடைசி 1 ஹவர்னு சொல்றாங்கல்ல, அப்போ என்ன பண்ணணும், அப்போ நம்மளுக்கு ஒரு பதட்டம் ஆயிரும், என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா அந்நேரம் எல்லாமே மறக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஒரு ப்ரெஷர் ஆகும் இருக்கும். அப்போ கேட்டதை பண்ணணும், கரெக்டாக பண்ணிடணும், அந்த மீட்ரு கரெக்டாக, ஏன்னா டைமிங் எல்லாருமே அது ஒரு சீக்வன்ஸ்னால டைமிங் கரெக்டாக இருக்குன்றப்போ ஒன்று இருக்குது. அதை முடிச்சு நம்ம அந்த வேலையை பண்ணி முடிச்சு ஒன்று பார்க்குறோம்ல, அந்த ப்ரெஷர் பண்ணி முடிக்கிறப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. முடிச்சுட்டு நம்ம அதை பார்க்குறப்போ வாவ் பயங்கரமா இருக்குல்ல அப்படின்னு ஒன்று இருக்கும். அது செம்ம ஃபீலிங். அது ஒரு ரொம்ப ஹையான மூமெண்ட் படத்துல. நீங்க சொன்ன கத்துறாரு சொன்னீங்க, அப்படியா? படத்துலயே ஒரு ஹை மூமெண்ட். சூப்பர். அண்ட் எஸ்பெஷலி அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல தான் வந்து என்டையர் எப்படி சொல்றது அந்த எல்லா க்ரூமே அதுக்குள்ள வந்தாங்க. ஓகே இந்த படம் வந்து வேற ஏதோ பழகிட்டு இருக்கு. லைக் ஒரு ஃபயர் கொடுக்கும் இல்லையா ஒரு மூமெண்ட்ல நமக்கு தெரியும்ல, எஸ் டூயிங் சம்திங் அப்படின்னு. அது வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட் சொல்லியே சொன்னாங்க. படம் பிடிச்சி நான் சொல்றேன், கண்டிப்பா சொன்னாங்க. படம் பார்த்துட்டு ஏதாவது இன்டராக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு நம்ம அதை பத்தி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்குள்ள ஒரு ஹீரோவா போறோம் அப்படின்னா நம்ம நிறைய ரெடி ஆகணும், பிசிக்கலி மென்டலி பயங்கரமா வந்து ரெடி ஆகணும். நீங்க இதுக்காக வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க, அந்த பாக்ஸிங் கத்துக்கிட்டதா இருக்கட்டும், இதில் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சொல்லுங்க கொடுத்தேன், எவ்வளவு நாள் போச்சு அந்த ட்ரைனிங் மட்டுமே? மாஸ்டர் சும்மாலாம் விட்டுருக்க மாட்டாரு, புளிஞ்சு எடுத்துட்டு கண்டிப்பா அது லாஸ்ட் நல்லா இருக்குது. ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூர்யா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்கு. பட் டெஃபினட்டாக அது இந்த கதைக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஷூட் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் ஒரு 3 நாள் 4 நாள் இந்த ஃபைட்டை மட்டும் ரிஹர்சல் பண்ணி கூட பண்ணலாமான்னா பண்ணவே முடியாது. அப்படி ஒரு சூழல் எங்கள் கதையில் இருக்குது. எனக்கு ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பேக்ரவுண்டு. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸுக்கே ஃபஸ்ட்டு சூர்யா ரெடி ஆகணுன்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு விஷயமா சொன்னது. ஒரு பெரிய ஜர்னியாகவே ஆச்சு எங்களுக்கு. என்னென்னா லைக் அந்த ஒரு எம்எம்ஏன்னு சொல்லிட்டு மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஸோ அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து சீக்கிரமாக நடக்காது. ஸோ ஐ கால்டு ப்ரொடக்ஷன் மூலிமா வந்து ஒரு ஈரான்லேருந்து ஒரு ட்ரெயினர் வர வச்சு ஒரு 1 year 1.5 year எங்கள் ஸ்டே பண்ணாருக்கு அடையாரில் ஸ்டே பண்ண வச்சு அந்த 1 year 2 months ஆல்மோஸ்ட் 1.25 வருஷம் எவ்ரி டே சூர்யா ப்ராக்டிஸ் பண்ணோம். எவ்ரி டே அமைச்சா சூர்யா ப்ராக்டிஸ் மார்னிங் ஈவினிங் 6 hours ஆல்மோஸ்ட் 3 hours போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 1 year ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது ஒரு 6 to 7 months 8 monthsல ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஐ மீன் பாடி ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சும் வந்துருச்சு. அந்த பாடி மூவ் அது நிறைய இருக்கும், அதில் கிராபிங் லாக் இருக்கும், சோக் நிறைய இருக்கும் அதுக்குள்ள. அது எல்லாத்துக்குமே தரவாகணும். சைக்கிள் கற்றுட்டு ஓட்டுற மாதிரி தான், கை விட்டு ஓட்டுவாங்க லாஸ்ட். அந்த கட்டம் வர்றதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 6-7 வருஷமா தேவைப்படும். ஆனால் எனக்கு வந்து படம் நம்ம பண்றோம், எனக்கு ஒரு பேசிக்கை வந்து ஒரு அக்யூரேட்டாக பண்ற ஒரு மூமெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு 7-8 monthsல அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தென் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5-6 months வந்து லைக் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிற எல்லா ஃபைட்டர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு 6 month ட்ரைனிங் கம் ஆக்ஷன் ரிஹர்சல் பண்ணி அந்த ஆக்ஷனை வந்து ப்ரீ ஷூட் பண்ணியாச்சு. ப்ரீ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி லவ் பண்ணிட்டோம். ஸோ தட் இவங்க எல்லாருக்குமே அங்கே வந்தவொடனே இந்த ஸ்பாட் என்ன நடக்க போகுது அப்படின்னு இவங்களுக்கு வந்து முன்னக்கூட்டி 6 மாதம் முன்னாடி தெரியுங்கிறதுனால அந்த ஒரு கிளாரிட்டி விஷனோட வந்து நம்ம ஈஸியாக பண்ணோம். அதையும் வந்து அந்த ப்ராசஸ் ஜேர்னி இருக்கு இல்லையா, அது அந்த ட்ரைனிங் முடிகிற டைமில் தான் படம் ஆரம்பிக்கிறோம். ஸோ எனக்கு அந்த ட்ரைனிங்கை வந்து திருப்பி பிரேக் பண்ணி ஷூட் பண்ணுறதுல ஒரு உடன்படலை. ஏன்னா அந்த 1 வருஷம் தவம் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தது. பிரேக் பண்ணோன்னா ஃபுட்டு கிட்ட எல்லாமே மாறும். இல்லை இவங்க திருப்பி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வெயிட் பண்ணுவோம் அந்த சீக்வன்ஸுக்காண்டி. ஸோ ஏவிஎம்ல ஒரு பூஜை போட்டோம். பூஜையோட சேர்த்து ஒரு ரியல் MMA மேட்சை கண்டக்ட் பண்ணிட்டேன் நான். என்ன ரியல் மேட்ச்னா பூஜையோட ரியல் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சாச்சு. ரிங்கை போட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கால் ஃபார் பண்ணி ஒரு நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு ரியல் டோர்னமெண்ட்டே நடந்து அவங்களோட ஃபுட்டேஜஸ்லாம் அவங்களோட பெர்மிஷனோட நம்ம ஒரு 10 கேமரா வச்சு ஷூட் பண்ணியாச்சு. சுற்றி ஃபுல்லாக ரியல் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் மூலிமா நாங்களே கொடுத்து வின்னர்லாம் அனௌன்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு இப்போ ஏறுப்பா சொல்லி பசங்களை உள்ளே ஏற்றுவோம். ஸோ தட் இவங்களோட ஃபைட்டும் அதே ரிங்கில் அதே ஆடியன்ஸுக்கு மத்தியில் நடந்தது, ரியல் மேட்சும் அங்கேயே நடந்தது. ஸோ எனக்கு ஃபுட்டேஜாக எனக்கு கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வரும்போது ஒரு ரியல் டோர்னமெண்ட் பார்த்த ஃபீல் எல்லாருக்குமே அவுட்புட்டில் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு எபிசோடு வந்து கண்டிப்பாக
நல்லா இருக்கும் நம்ம பயங்கரமா இருக்கு மாஸ்டர் சொல்றதை கேட்கும் போதே பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் விட்ட சூர்யா போய் சாப்பிடுவாங்க. பட் அது மாதிரி படத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த மாஸ்டர் சொன்னார்ல அந்த ஒரு 6-7 மாசம் நீங்க இதுக்காகவே ஃபுல்லா 1.5 வருஷம் அர்ப்பணிச்சு வெயிட் லாஸ் பண்ணி அந்த அந்த அது பண்ணும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் பத்தி எனக்கு சொல்லுங்க கொஞ்சம். ட்ரைனிங்கோட ஃபர்ஸ்ட் 6 months செம்ம கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப. ஏன்னா மென்டலா சடனா அடாப்ட் ஆகணும், டக்குன்னு அடாப்ட் ஆகணும். நம்ம நல்லா சாப்பிடுவேன், நல்லா ஒரு நல்ல வெயிட் இருந்தேன், ஒரு 120 கிலோ கிட்ட இருந்தேன். படம் ஆரம்பிக்கிறப்போ 62-68 கிட்ட இருந்தேன். ஃபர்ஸ்ட் பாதி கம்மியா இருக்கு மாஸ்டர். ஸோ அப்படி இருந்ததுனால இட் வாஸ் வெரி ஹார்ட். அந்த ஃபர்ஸ்ட் 6 months லாக் பண்ண, ஏன்னா அது நம்மளை விட்டோம்னா அடுத்த 6 months பிடிக்க முடியாது. அதில் மைண்ட் செட்டை உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் இட் வாஸ் அ குட் ஜேர்னி. மென்டலாக நிறைய அஃபெக்ட் ஆனாலுமே அது ஸ்ட்ராங்காக நம்மளை பில்ட் பண்ண ஆரம்பிச்சது. பர்சனல் லைஃப்க்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நமக்கு, அந்த பாடி கரெக்டாக இருக்கும்போது. கரெக்டாக மாஸ்டர் அந்த டைமில் STR சாரும் எனக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அந்த மாதிரி ரித்திக் ரோஷன் சாரும் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நான் பார்த்து சில டைம்ஸ்லாம் செம்ம கூஸ் பம்ஸாக இருக்கும். திடீர்னு மோட்டிவேஷன் தேவைன்னா பார்த்துக்கிறேன். மாஸ்டர் இப்போ பிஹைண்ட் த கேமரா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபைன். பட் ஃப்ரண்ட் த கேமரா ஹீரோ தான் வந்து அதை ஷோல்டரில் தூக்கிட்டு போய் அதை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நம்ம சூர்யா மேலே வச்ச அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை. ட்ரஸ்ட் ஆரம்பத்துலேயே அந்த லுக்கில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. எஸ், இந்த பையனை வந்து நம்ம நல்லா பண்ண வைக்க முடியும்னு. ஆனால் அந்த ஒரு முடிவு மட்டுமே சரியானு கேட்டால் இல்லை. எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ப்ராசஸே ஆரம்பிக்க போகிறோம். அந்த ப்ராசஸில் தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் சென்ஸ்னா சூர்யா எப்போ ஏற்பட்டோம், ஏன்னா நம்ம பழகிருக்கோம், 2 வாட்டி பார்த்துருக்கோம். கேரக்டரை எப்படி இந்த மெனக்கெடலுக்கு வந்து ஒத்து வருவோம் இல்லையா, இல்லை எவ்வளோ கஷ்டப்பட போகிறாப்புல, இல்லை அதை வந்து சேலஞ்சாக எடுத்துக்க போகிறோம் இல்லையா, இல்லை எனக்கு இவ்வளோ தான் முடியல அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒன்று நடக்கும் இல்லையா, ஒரு சில இடத்துல நடந்தது. எனக்கு அது இல்லை. எனக்கு சூர்யாட்ட வந்து கொடுத்த அந்த 1.25 வருஷமே எனக்கு வந்து லைக் ஐ அண்டர்ஸ்டுட் இவன் வந்து சீரியஸான ஒரு பையன் தான், இந்த விஷயத்த வந்து சீரியஸாக எடுத்து பண்ணுறேன். ஏன்னா 1.25 வருஷம் இல்லை அட்லீஸ்ட் 1 வருஷம் சொல்லுங்களேன். 1 வருஷம் ஒரு பையன் வந்து காலையில் சாயந்தரம் டெய்லி ப்ராக்டிஸ் 6 hours பண்ண முடியுமான்னா இந்த ஏஜில் உள்ள பசங்க வந்து ரொம்ப டஃப்பு. நான் யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லலை, அந்த ஒரு டெடிக்கேஷன் வரணும் இல்லையா, அது வந்துருச்சு, அதை பார்த்தேன். ஸோ அந்த 1 yearல நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணேன். எஸ், இஸ் அ சீரியஸ் பாய், சும்மா விளையாட்டு பையன் கிடையாது. ஆஃபில் நிறைய பார்க்குறோம் மீடியாஸில் பேசுகிற இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்ப வெளியே மீட் பண்ணி பார்க்குற பையன் கண்டிப்பாக இந்த பையன் இல்லை, இவங்ககிட்ட ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அந்த பொறுப்பை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து வெளியே பார்த்த சூர்யா படத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்டான். அது நான் வந்து சினிமா களம் எப்படி இருக்குது பிரதர்? நிறைய நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் பிரதர். நமக்கு நிறைய ஒரு நல்ல செய்திகளும் வரும், கெட்ட செய்திகளும் வரும், பாசிட்டிவிட்டி வரும், நெகட்டிவிட்டி வரும். எல்லாத்தையுமே கடந்து ஒரு டிராவல் தான் சினிமா இல்லையா சார்? ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம லெஜெண்ட்ஸ்னு கொண்டாடப்படுற எல்லாருமே வந்து அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பிரதர் ஹேண்டில் பண்ணுறீங்க? இந்த மாதிரி நிறைய நெகட்டிவும் நிறைய சேலஞ்சஸ் வரப்போ தான் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கான தைரியம் கொடுக்குது. ஏன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி தாக்கு பிடிக்கிறோம், மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி. ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் வரப்போ ஷூட்டிங்கில் நிறைய ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது, இமோஷனலாகவும் ஸ்டண்ட்டாகவும் சரி பண்ணுறப்போ நம்மளால் பண்ண முடியுன்ற தைரியம் மனசில் வரப்போ தான் அதை பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் நெகட்டிவிட்டியும் நினைக்கிறேன். நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ணுறது மென்டலாக இருக்குது. ஸோ அது மென்டலாக ஒரு வாட்டியும் ஹேண்டில் பண்ணி தாக்கு பிடிச்சி வரும்போது ஒரு மெச்சூரிட்டியோ இல்லை ஒரு தெம்போ வருது. ஓகே, நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான தெம்பு வந்திருக்கு நம்மளுக்கு. மேபி இந்த வயசில் எல்லாருக்கும் வரக்கூடியது எனக்கு இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி வித் தட். கண்டிப்பாக வர்றதுலேருந்து கற்றுக்கிறது தானே, எல்லாமே லேர்னிங் தான் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ கிரேட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். July 4 ஃபீனிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும் போது அப்படிங்கிறது. ஏன்னா டீசர் பார்த்து நான் பிளாஸ்ட் ஆகிருக்கேன். கண்டிப்பாக தியேட்டர்லையும் கண்டிப்பாக கொஞ்சம் கூட குறையில்லாமல் நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அவங்க 2 பேரோட ஜேர்னிலையுமே இருக்கிறதுக்கு ஆடியன்ஸுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். எல்லாமே தியேட்டரில் போய் படம் பார்த்து எங்கள் படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கூட வைக்க டெஃபினட்டாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக உங்களுக்கு ரசிக்கத்தக்க வகையில் இருக்கும்னு. சூப்பர் மாஸ்டர். சூர்யா நீங்களும் July 4 ஃபீனிக்ஸ் வருது, கண்டிப்பாக வாங்க, படம் உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நம்புகிறோம். And thank you so much. Thank you bro. Thank you guys. Thank you. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ்